கூறும். நிச்சயமாக நேர்வழி என்பது ஆண்டவனின், அல்லாஹ்வின், இறைவனின் வழிகாட்டுதலே ஆகும். அப்ப இறைவனின் வழிகாட்டுதல், அல்லாஹ்வின் வழிகாட்டுதல், ஆண்டவனின் வழிகாட்டுதல் அப்படின்னா வேற வேறையா? ஆண்டவன்னா வேற, அல்லாஹ்னா வேற, இறைவனா வேற. செய்தி உள்ளத்தில் வழிகாட்டக்கூடிய அந்த செய்தி, உணர்வாக வழிகாட்டக்கூடிய செய்தி, இன்ட்யூஷன். நம்முடைய உணர்வில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அங்கே எது வழிகாட்டப்படுகிறதோ, வழிகாட்டுதல் சொல்லும் போது என்ன அர்த்தம்? எனக்கு நல்லது கெட்டது என்னன்னு எனக்கு அறிவித்து, நல்லதை எடுத்துக்கொள், தீயலில் என்ன கேடு இருக்கிறது, நல்லதில் என்ன நன்மை இருக்கிறது என்று எடுத்துக்காட்டி அதை ஏற்றுக்கொள்ளும்படி அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி, அது அல்லாஹ், அது இறைவன், அது ஆண்டவன். ஒவ்வொரு மனிதனுக்கும் நேர்வழியது உள்ளத்தில் உணர்வாக அறிவிக்கப்படக்கூடிய அந்த செய்தி நேர்வழி. உணர்வில் ஒரு செய்தி நமக்கு அறிவிக்கப்படுகிறது, அந்த செய்தி நமக்கு தெளிவாக பிரித்தறிவிக்கிறது. அந்த பிரித்தறிதலில் நீங்கள் நம்பிக்கை கொண்டு, இதுதான் நேர்வழி. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் இன்னொருவருக்கும் கொடுக்கப்படுமா? உங்கள் தெய்வத்தின் முன் அவர்கள் உங்களை விதைச்சு விடுவதா? இது யார் சொல்றார்? நம்பிக்கை கொண்டு, அதாவது எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதை நான் புரியாமல் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு தெளிவு கிடைச்சா அதை சொல்லாத. ஏன்னா அதை சொல்லி கேள்வி கேட்போம். ஏன் வழிபாடு செய்ய சொல்றாங்கன்னா, விளங்குச்சுன்னா நீங்க கேள்வி கேட்பீங்க, அதனால விளங்கக்கூடாது, சொன்னது மட்டும் செஞ்சுடுவாங்க. இப்போ விளங்குற மாதிரி சொல்லிக் கொடுக்காத, சொல்லிக் கொடுத்தா கேள்வி கேட்பான், கடவுளே கேள்வி கேட்பாங்க. அப்ப என்னவாக நம்மை வைத்திருக்கிறார்கள்? சட்டமே, நாட்டின் சட்டமே மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தெளிவுபடுத்தாம நம்ம அதை நிர்பந்தப்படுத்த முடியாது. இது எதற்காக வேலை செய்யப்படுதுன்னு சொல்லணும். இது கூட புரியாதவங்க ஏன் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க இருக்கிறாங்க? மக்களுக்கு புரியக்கூடாது. வேதமும் நமக்கு தெளிவுபடுத்துவதும் இதுதான். மனிதர்கள் நேர்வழி பெறுபட்டதான் வேதம். நாட்டின் சட்டமும் அப்படித்தானே, வேதத்தின் அடிப்படையில் தானே. வேதம் வேறு, நாட்டின் சட்டம் வேறு. அப்படி இல்லை. நாட்டின் சட்டம் வேதத்திற்கு புறம்பாக இருக்குமானால் மனிதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மனிதன் இறைவனை வழிபட்டால் அவன் சுதந்திரமானவன். அவன் சட்டம் தேவை. அவன் உணர்வு அவனுக்கு வழிகாட்டும், தவறு செய்ய மாட்டான். சுதந்திரமா வளர்ந்தா உணர்வை பின்பற்றினாலும் வாழணும். அதற்கு தான் பட்டம். அந்த உணர்வு யாருக்கும் எதிராக இல்லை, உங்களுக்கும் எதிராக இல்லை. உணர்வு காட்டும் அந்த சட்டம் இல்லையா, நெறிமுறைகள், இதுதான் மனிதனை மனிதனாக இருக்க செய்யும், மனிதனுக்கு வறட்சி இருக்கும். இந்த அமைப்பில் நம்மை படைத்தாரோ அந்த அமைப்பில் மண்ணில் உயர வேண்டும் என்றால் சுதந்திரமாக இருந்தார்கள். சுதந்திரம் என்பது உணர்வை பின்பற்றி வாழ்வதால், அந்த உணர்வை பின்பற்றிதான் நாட்டின் சட்டங்களை அதை கடைபிடிப்போரும் அதை நிர்வாகம் செய்வோரும் அந்த உணர்வை பின்பற்றுவதாக ஒவ்வொருவரும் இருக்கும் பொழுது, இப்போ மனித சமுதாயமாக சமமாக சண்டை சச்சரவுகள் இல்லாததாக அப்பொழுதுதான் இந்த